ஹலோ, இப்போ நம்ம செய்ய போகிறது கத்திரிக்காய் ஃபிஷ் ஃப்ரை. இங்கே பாருங்க, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சால்ட்டு, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் கரம் மசாலா, கொஞ்சம் ஓட்ஸு, அப்புறம் மாங்காய் பொடி. இதை பாருங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்க. மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். அப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. அப்போதான் தனி மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். அப்புறமா நம்ம இதை பாருங்க, கொஞ்சம் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு பெரிய கத்திரிக்காய். அப்புறம் சால்ட்டு, அப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் அளவு. ரொம்ப சூப்பரா இருக்கும். இத பாருங்க, மாங்காய் பொடியும் போட்டுக்கிறோம். ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே இருக்கும், நல்லா டேஸ்டா. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத பாருங்க, எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து கலந்து விட்டுக்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது கூட நம்ம எண்ணெய் ஊத்தி கலந்துக்க போறோம். கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா செஞ்சு பாருங்க. கண்டிப்பா அது பாருங்க, இந்த மாதிரி மெதுவா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. நைஸா அழகா வரும். இது முள்ளு கத்திரிக்காய். இந்த மாதிரி பெரிய சைஸ் கத்திரிக்காய், நல்லா விதை இல்லாத நல்லதா சாஃப்டா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நைஸா இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா மீன் மாதிரி வறுத்துக்க போறோம். இத பாருங்க, அந்த மசாலாவை நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பசங்க கத்திரிக்காய் சாப்பிடாத பசங்க கூட கத்திரிக்காய் சாப்பிடுவாங்க. ஓட்ஸ் போட்டுக்க போறோம். அது நல்லா கிரிப்ஸியா நல்லா இருக்கும். இந்த மாதிரி தூவி விட்டோம்னா கொஞ்சம் கொட்டிடும். இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணி காட்டுறேன் பாருங்க. மேல லைட்டா தூவிட்டோம்னா இதெல்லாம் நிறைய வேஸ்ட் ஆகுது. அதனால இப்ப நான் இதை வேற மாதிரி பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி தட்டுல கொட்டி மசாலா தடவிட்டு இந்த மாதிரி பேக்லயோ அந்த பக்கமும் நல்லா டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுங்க. இப்ப கொட்டவே கொட்டாது. நல்லா அது கூட ஒட்டி நல்லா சூப்பரா இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்குலாம் நீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, இந்த மாதிரி எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க.